என்னையா அது மேட்ச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் ரெண்டு டீமும் சொதப்பி அதில் ஒரு டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அப்படி கேட்கக்கூடாது. என்னையா மும்பை இந்தியன்ஸ் இப்படி ஆடுறாங்க, என்னையா அப்படி அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சிஎஸ்கே கூட ஆடும் போதே நான் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன். என்னென்னா அந்த மிடில் ஆர்டரு அந்த 5-6-7 போன மேட்ச்சு அப்படி இப்படி தடவிட்டு இருக்கிறாங்க டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. யோ என்னையா ஹர்திக் பாண்டியா, குருல் பாண்டியா, கைரல் பொருளாலாம் பார்த்து வளர்ந்தவையா நாங்கள்லாம், என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த டீமாக இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு சவால் தரக்கூடிய ஒரு டீம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்ககிட்டே இவங்க போட்டு பொழந்து தள்ளிடுவாங்க. இப்போ என்னென்னா தள்ளி விட்டு விளையாடுறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நியூ பாலில் ட்ரெண்ட் போல்ட் வந்து போட்டால் அது சாரப்பாம்பா இல்லை கட்டூரியன் பாம்பாங்கிற மாதிரி பால் ஸ்விங் ஆகும்னா டெத் ஓவரில் கடைசி 4 ஓவரில் ஆடுவோம் பாருங்கள் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஒரு பக்கம், ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பக்கம், இல்லை ஏதோ ஹர்திக் பாண்டியா போட்டாலும் விக்கெட் விடும். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது கேள்வி கேட்க நிறைய பேச போகிறோம். ஜிடி ஒரு பக்கம் சூப்பராக விளையாண்டாங்கங்கிறது ஒரு பக்கம், செம்மையாக டிசிப்ளினாக ஆனாங்கிறது ஒரு பக்கம். இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கான காரணம் என்ன, லாஸ்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை கடப்பாறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே உண்மையாலுமே கடப்பாறை தானா, இல்லைனா வெறும் லேஸ் பாக்கெட் மாதிரி காற்று மட்டும்தானா, பிளே ஆஃபுக்கு போவாங்களா, இப்படின்னு நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை பிளே ஆஃபுக்கு போகணும், கப் அடிக்கணும், ஹிட்டு வேறு இன்டர்வியூ கொடுத்து வச்சுருக்கிறாரு, இந்த கப்பை எப்படியாவது திரும்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டீங்க, இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமாங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் தான் காரணம். ஸ்க்ரம்பிள் சிங் போடுறாரு, அதை கணிக்காமல் பாலை உள்ளே விட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க. என்ன பாஸ்? ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பால்டன்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த மேட்ச் எந்தளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக உங்களுக்கு இருந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள் இருக்கணும் நான் பேச போகிறேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த IPL 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் கேள்விகளை கேட்டு ப்ரிவ்யூ ஷோவில் நிறைய பதில் சொல்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் இந்த GT vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் கேட்ட கேள்விகள் என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா, அதில் நான் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட் கப்பிள்ஸ் சரியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் சரியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிப்பாங்க, சாய் சுதர்ஷன் அதிக ரன் அடிப்பார் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்வீட் ஹார்ட் கப்பிள்ஸ் இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு DM பண்ணுங்கள். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். கலந்துக்கிட்ட கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் இருக்குது, இன்னும் 50க்கும் மேற்பட்ட போட்டிகள் 60க்கும் மேற்பட்ட போட்டிகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பரிசு கிடைக்கும். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. இது ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ கிவ் அவே ஸ்பான்சர் லெக்கத்லான் ஷோரூம். உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இல்லை உங்கள் ஊருக்குள்ளே இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ராவலராக, ட்ரெக்கராக, ஹைக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு ஷாப்பாக இருக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரிவ்யூக்குள்ளே போகலாமா? எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் எனக்கு குழப்பமே. GT எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாமா, இல்லை மும்பை இந்தியன்ஸ் எங்கே தோத்தாங்க, எப்படி தோத்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாமான்னா, நான் மும்பை இந்தியன்ஸ் எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணுற ஹர்திக் பாண்டியா இங்கே தான் கேப்டனாக 2 சீசன் இருந்திருக்கிறாரு. ரெட் சாயில் இல்லை களிமண் சாயில் 2 தான் ஒன்று கிடைக்கும். அப்படி இருக்கும்போது களிமண் சாயில் கொடுக்குறாங்க, பிளாக் சாயில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் டாஸை வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுக்க போகிறாருன்னா என்ன தைரியம் இருக்கணும். செகண்ட் பேட்டிங் எடுக்க போகிறாரு, சரி செகண்ட் பேட்டிங் எடுக்க போகிறீங்க. போன மேட்ச்சில் விக்னேஷ் புத்தூர் நல்லா பவுல் பண்ணார், அவரை ட்ராப் பண்ணுறாங்க. முஜீபுர் ரஹ்மான் உள்ளே கொண்டு வராங்க, வில் ஜாக்சன் ட்ராப் பண்ணுறாங்க, ராபின் வில்ஸும் இந்த பக்கம் நமன்ஜீரும் ஒரே பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. எனக்கு அதான் புரியவே இல்லை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. எதனால் வந்து ஒரு விக்னேஷ் புத்தூரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு முஜீபுர் ரஹ்மானை போகிறீங்க, வில் ஜாக்ஸ் எதனால் ட்ராப் பண்ணீங்க அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. போன மேட்ச்சில் என்ன பிரச்சனையாச்சு, பவுலிங் இல்லையா? கிடையாது, பவுலிங் நல்லா தான் போட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்கல்ல, டீசெண்டாங்கிறத தாண்டி குட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ மோசமாலாம் பவுலிங் பண்ணலை. சொதப்பினவங்களாம் இருக்காங்க, திரும்ப அவங்க சொதப்பிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேட்டிங் தான் பிரச்சனையாச்சு. அப்போ பேட்டிங் என்ன சரி பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வில் ஜாக்ஸ் வேணான்னா அப்போ எக்ஸ்ட்ரா வேறு யாராவது பேட்டை நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் வில் ஜாக்ஸை தூக்கி போட்டுட்டு, ஈவன் வில் ஜாக்ஸை பவுலிங் போடுவார், நமன்தீர் பவுலிங் போடுவார். ஐயா நிறைய உங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. 11 இம்பாக்ட் சப்னா தேவ்தத் படிக்கல் மேலே வராரு, கீழே அசுதோஷ் சர்மா வராரு. ஆனால் அவருக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. தேவ்தத் படிக்கல் கீழே ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த திட்டத்தில் தேவையாக இருக்கும். பட் இங்கே ராபின் வில்ஸ் எதுக்கு, நமன்தீர் இருக்கார். அப்போ நமன்தீருக்கு முன்னாடி ஆடுற ஒரு ஆள் ஜாண்டிக்கு இருக்கணும்ல.
என்ன பண்ணாங்க அதான் சொல்கிறாங்க, எடுத்த ஒவ்வொரு மூவும் தப்பாக போய் முடிஞ்சுது. பவுலிங் எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டு பவுண்ட்ரி சின்னதாக இருக்குது, அதனால் மேலே போடக்கூடாது. ஓகே, அப்படின்னா விக்கெட் ஸ்விங்கே ஆகாது, ஒன்றுமே இல்லை, அடிச்சிருவாங்க அப்படின்னா போட வேணாம். ஆனால் நியூ பாலில் செகண்ட் இன்னிங்ஸில் சிராஜ் ஒரு ஃபஸ்ட்டு 2 ஓவர் போட்டார் பாருங்க, ஸ்விங் இருந்துச்சு, மூமெண்ட் இருந்துச்சா, ஸ்விங் இல்லை, மூமெண்ட் இருந்துச்சு. புவனேஸ்வர் குமார் இதுக்கு சேப்பாக்கில் அந்த பாம்பு விட்டார், பாம்புலாம் இல்லை, ரொம்ப பாம்புலாம் இல்லை, லைட்டாக ஒரு தண்ணி பாம்பு மாதிரி விடுறாரு. இங்கே தான் அந்த தண்ணி பாம்பு இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் போல்ட்டு போன மேட்ச்லேருந்து பார்க்குறேன், இந்த மேட்ச்லேருந்து பார்க்குறேன், ருத்ராஜ்க்கு பார்த்து 2 டிரைவ் ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் தலைவன் மேலே போடலை, ஷார்ட்டாக போட்டிருக்காரு. அகமதாபாத் ஸ்கொயர் பவுண்டரி ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால அவர் ஷார்ட் பாலாக போட்டிருந்தாரா, அது தவிர அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை. தீபக் சகர் எனக்கு தெரியல, இத்தனைக்கும் சாய் சுந்தரன் நேராக வந்து ஒன்று அடித்தார் பாருங்க ட்ரெண்ட் போல்ட்டை, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களோட பவுலிங்கில். இது தாண்டி டெத் ஓவர்லையும் சரி தான், ட்ரெண்ட் போல்ட் ஏன் யார்கர் போடவே மாட்டாரோன்னு கடைசியாக ஒரு சாய் சுதர்ஷன் யார்கர் போட்டு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ஸ்லோயர்லாம் பார்த்து சரியாக அடித்தாங்க. பட் லேட்டாக நியூ பாலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் டீமில் இருக்கீங்க. நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் போது தான் நியூ பாலில் நீங்கள் 2 விக்கெட் பவர் பிளே எடுத்து கொடுத்துட்றீங்க. பட் அது எங்கே போச்சு, ட்ரெண்ட் போல்ட் எங்கே கழட்டி வச்சுட்டு வந்தீங்கிறதான் புரியலை. இது பால்தான்ஸோட மிகப்பெரிய ஒரு குமுறல் கதறலாகவே இருந்துகிட்டு இருக்குதுன்னா, அடுத்தது ஸ்பின்னர் முஜிபுர் ரஹ்மான் கடைசியாக எப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு T20 மேட்ச் ஆடினார். கசன்ஃபர் ஐயா எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்கள். ஏன்னா கசன்ஃபர் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி, பட் முஜிபுர் ரஹ்மான் வரும்போது நான் பெருசாக ஹைப் ஆகிருந்துருக்க மாட்டேன். ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் எனக்கு தெரியல, எனக்கு முஜிபுர் ரஹ்மான் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு இல்லை. நூர் அகமது மேலே ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு, கசன்ஃபர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, அது எனக்கு முஜிபுர் ரஹ்மான் மேலே இல்லை. அதை தாண்டி நமன்தீர் இருந்தார், நமன்தீருக்கு கொடுத்துருக்கலாம், சரி ஓகே. அதுக்கப்புறம் சத்யநாராயண ராஜு உண்மையாலுமே சொல்கிறேன், பாவம்னு சொல்கிறதா எனக்கு தெரில. ஆனால் அவரோட ஸ்லோ எடன்ஸ்லாம் விட்டு வெளுக்கிறாங்க. சரி, இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது தெரியுது. டொமஸ்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோதான் வரும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எனக்கு அப்படியே தெரியுது சத்யநாராயண ராஜு ஃப்ரெஷ்ஷாக வராரு அப்படிங்கிறது. தென் அவர் வராரு, அவர் ஒரு 2-3 பால் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்து வரவங்க எல்லாமே ரெடி ஆகிடுறாங்க. அவுட் சைட் ஆஃப் பால் போட்டாலும் வெளியில் அடிக்கிறாங்க, டவுன் த லெக் சைட் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவர் போட்டால் அடிக்கிறாங்க. இத்தனைக்கும் சத்யநாராயண ராஜு தான் கடைசி ஓவர் போடணுமா, அந்தளவுக்கு போயிடுச்சா. 179க்கு 6, அந்த அடுத்த 2 ஓவர் மேட்ச் முடிஞ்சிருக்கணும், ஆல் அவுட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் பண்ணலை. அந்த 2 ஓவரும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அந்த 15 ரன் வந்துச்சு பாருங்க. ஆக்சுவலி ஜிடிக்கு அதெல்லாம் வெற்றிக்கு உதவிகரமாக இருந்துச்சு. பவுலிங் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஹர்திக் பாண்டியா வந்து ஏன்னா ஆடி இருக்கிறாரு, இந்த கண்டிஷன்ஸ் தெரியும், பிளேயர்ஸ் தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு சரியாக போட்டார், கண்ட்ரோல் பண்ணார். ஒரு பக்கம் சாய் சுதர்ஷனை, ஒரு பக்கம் ஷாருக்கோட விக்கெட்லாம் அப்படி சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு. பவுலிங்காக ஹர்திக் பாண்டியோட பவுலிங் மட்டும் அவர் நல்லா போராடுற மாதிரி இருந்துச்சு. முஜிபுர் ரஹ்மான் சாண்டர் இருக்கும்போது முஜிபுர் ரஹ்மான் எதுக்கு அப்படின்னு திரும்பவும் எனக்கு அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது. சரி ஓகே, இப்போ சேசிங்க்கு வரும்பொழுது ரோஹித் சர்மா 2 4 ஆரம்பித்தார், டவுன் த லெக் சைட் வெளியில் எடுத்துகிட்டு போனார் சிராஜ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரம்பிள் சீமே. ரோஹித் சர்மா வந்து த அவுட் சைட் ஆஃப் பால் வரும்னு நினச்சி டிஃபென்ஸ் வைக்க போனவருக்கு ஸ்க்ரம்பிள் சீம் வந்தனால பேட்டுக்கும் பேடுக்கும் இடையில உள்ளே வந்துச்சு. ரோஹித் சர்மா அது இன்ஸ்விங்கில் இன்கமிங் டெலிவரினாலே ரோஹித் சர்மா பிரச்சனை இருக்குதா, அதுதான் அகைன் நடந்துச்சு. அவர் போனாரா, லெஃப்ட் ஹேண்டருக்கு சிராஜ் நல்லா போடுவார், எப்பயோ போட்டார். பட் ஆனால் இன்றைக்கி ரைன் ரெக்கலருக்கு சரியாக போட்டார், ஸ்டெம்ப்பு தெரிச்சிச்சு. ஆரம்பிச்சிச்சரா பவர் பிளேயில் திரும்பவும் மும்பை இந்தியன்ஸுக்கு சரியாக பேட்டர்ஸ் அமைய மாட்டாங்கிறது இருந்துச்சு. 197ங்கிற சேஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா களிமண் விக்கெட்டு செகண்ட் ஹாஃபில் செட்டில்ட் ஆகலாம். ஒரு 7ஆவது ஓவர் 6ஆவது ஓவருக்கு அப்புறம் ஐ திங்க் நினைக்கிறேன் அந்த 9ஆவது ஓவர்லாம் மாதிரி விக்கெட்டு செம்மையாக செட்டில்ட் ஆகி 2 பேஸ் விக்கெட்டாக ஆயிடுச்சு. ஒரு பால் என்னென்னா பவுன்ஸ்லாம் இல்லை, முட்டிக்கு கீழே ஒரு பால் வருது, திரும்பி ஒரு பால் சர்க்குன்னு வருது. ஸோ 2 பேஸ் விக்கெட்டாக இருந்தது. நான் ஹர்திக் பாண்டியாவுக்கெல்லாம் வந்ததுலாம் சொல்ல மாட்டேன். திலக் வர்மா விளையாண்டுட்டு இருக்கும்போது திலக் வர்மாவுக்கும் சரி சூரியகுமார் யாதவுக்கும் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியுது, ஓகே இந்த இடத்துல நம்ம இதுக்கப்புறம் பவுண்டரி அடிக்கணும், ரன் ரேட் 10 தேவைக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பாலுக்கு வெயிட் பண்ணுறாங்க, ப்ரெஷர் உள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் காமிச்சாங்க ஆடிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் திலக் வர்மா ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் வருது டாட் பாலுக்கு, கரெக்டாக பிரசித் கிருஷ்ணா ஆங்கிளை மாற்றி ஸ்லோ ரன் போட்டார், விக்கெட் எடுத்தார். ஸோ திலக் வர்மாவோட விக்கெட் விழுந்தது, வெல் செட்டில் திலக் வர்மாவோட விக்கெட் விழுந்துச்சு. ஸோ சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பால் ஜெயிக்க முடியுமானா இல்லை, கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப்பு இன்னும் ஒரு 30 ரன் 40 ரன் சேர்த்துருந்தால் மட்டுமே தான்
அதுவும் குயிக்காக அடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. திலக் வர்மா போனார். திலக் வர்மாவுக்கு அந்த 2 பேஸ் விக்கெட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே போக 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 இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகும். இப்போ அடித்தாதான் அந்த டாட் பால் ப்ரெஷர் அப்படிங்கும்பொழுது திலக் வர்மா ப்ரெஷர் ஆனார், அவுட் ஆனார். ப்ரெஷர் உள்ளே எடுத்துக்கிட்டு ஆனா இதுதான் நடக்கும். ஆனாங்களா திரும்பி ராபின் மில்ஸ் ஏன் வந்தாருன்னு சத்தியமாக எனக்கு புரியலை. எனக்கு ராபின் மில்ஸ் அந்த 11ல் நினச்சி கூட நான் பார்க்கவே மாட்டேன். சரி ராபின் மில்ஸ் தான் வந்துட்டார். ராபின் மில்ஸ் மேலே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு. ஏன்னா யூகேக்கு அனுப்புனாங்க, ஜார்க்கண்டில் இஷான் கிஷனுக்கு தோனிக்கு அப்புறம் இவரு தான் அப்படின்னு இருக்கும்பொழுது ராபின் மில்ஸ் போன மேட்ச்சில் வந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்தார், தட்டி தட்டி ஆடி விட்டுட்டு இருந்தார். இன்றைக்கும் அதையாவது பண்ணியிருந்துருக்கணும். சாய் கிஷோருக்கு ஈஸியாக முடிஞ்சுது அந்த வேலையை. ராபின் மில்ஸ் அந்த ஷாட்டுக்கு அவுட் ஆனவுடனே என்னப்பா உன்னை இவ்வளோ காசு கொடுத்து உன் கிரிக்கெட்டை பார்க்கணுங்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவுட் ஆகிட்டு போனார். ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா நான் அந்த கேள்வியை ஓரமாக வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா வெயிட் பண்ணார். ஏதாவது ஒரு பேட் பால் போடுவாங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சாரு. அவங்க தான் ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க என்னென்னா சரி இந்த பால் உனக்கு பிரச்சனை இருக்கா, நான் அதே போடுறேன், உனக்கு நான் சான்ஸ் தர பண்ணேன், அதே போடுறேன், அந்த பால் தான் போட போகிறேன், நீ அடிச்சுக்கோ. அதாவது லெங்த்தை மாற்றுவாங்க, பேச கூட்டி குறைச்சி போடுவாங்க, மேலே போடுவாங்க, சில பால் கீழே போடுவாங்க, அவுட் சைட் ஆஃப் பால் போடுவாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தார், தடுமாறிட்டு இருந்தாருங்கிறத தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தவருக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாங்க. அவர் அவுட் ஆகிட்டு போகும்போதுமே ரன்னு வரலடா, ப்ரெஷர் ஆகுதுறான்னு தூக்கி அவுட் ஆகிட்டு போனார். இது 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் சூரியகுமார் யாதவுக்கு இதான் நடந்துச்சு. அப்படியே ஹர்திக் பாண்டியா ரிப்ளிகேட் பண்ணார். இந்த 2 பேஸ் விக்கெட்டு, ஸ்லோ ரன் போடுறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸோட மைண்ட் ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா பாலுக்கு ஆடலை, பாலுக்கு பவுலருக்கு ரெடியாக இல்லை, அதனால தான் தோத்தாங்க. ஹர்திக் பாண்டியா ஆட ஆரம்பிச்சிருந்தாவது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நீங்கள் அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒரு ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனார். எத்தனை 36 ரனில் தான் தோத்தாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு 2 ஷாட் போயிருந்தாருன்னு வைங்களேன், ராபின் மில்ஸ் 2 ஷாட் போயிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த மேட்ச்சு கையில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஹர்திக் பாண்டியாவா மஹில ஜெயவர்தனாவா தெரில, டாஸை வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் போனதுங்கிறது தப்பு. அதை தான் நான் ஹர்திக் பாண்டியா கிட்ட சொல்கிறேன். ஸோ ஹர்திக் பாண்டியா அந்த விஷயம் பண்ணாரா, 11ஸை சூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. அதை தாண்டி பேட்டிங்கில் கோட்டை விட்டார். என்ன கிருக்கானந்தா பேட்டிங்கில் என்னைக்கா ஐயா இந்த பிச்சில் தான் இவர் ஆடி இருக்கிறாரு, இந்த பிச்சில் இவர் ஆடினதுனால இந்த பிச்சு இப்படி தான் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்ணணும் 11ஸ் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி விளையாண்டுருந்துருக்கணும். மற்றவங்களை விட நான் சொல்கிறேன், ராபின் மில்ஸுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா போயிருக்கணும். ஹர்திக் பாண்டியா திரும்பவும் ஒரு தடவை போன வருஷம் என்ன பண்ணாரோ அதையே திரும்பவும் பண்ணுறாரு. இது மார்க் பவுச்சர் பிரச்சனையா ஹர்திக் பாண்டியா பிரச்சனையாங்கிறது இன்னும் போக போக தெரியும். பட் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் ஹர்திக் பாண்டியா சைட்லேருந்து நான் சொல்லுவேன். அதுலேயும் சாய் கிஷோரோட பால் ஒரு டிஃபென்ஸ் ஒன்று வச்சாரு பாருங்க, ஐயோ அப்படியே நின்றுடுச்சு. தோனி அந்த டிஃபென்ஸ் ஒன்று வச்சாரு, அதே மாதிரி இங்கே டிஃபென்ஸ் ஒன்று வச்சாரு. அந்த கேம் தோத்துற கேம் ஐயா, அங்கேயும் ட்ரை பண்ணணுங்கய்யா, இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கணுங்கய்யா. 2 பேரும் டிஃபென்ஸ் வச்சாங்க, ரொம்ப தப்புங்கய்யா, அபத்தமாக இருந்துச்சுங்கய்யா. லென்த்து வந்து மாற்றி ஷார்ட்டாக லைனர் லென்த்து மாற்றி போடுறாங்கய்யா. எங்கேயா போச்சு இன்டென்ட்டு, எங்கேயா போச்சியா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு? ஹர்திக் பாண்டியா, குருல் பாண்டியா, கைரன் போலாட் இவங்கெல்லாம் ஆடி பார்த்து நினைக்க முடியாத மேட்செல்லாம் முடிச்சு அப்படி தானையா மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் இருந்தீங்க, அவ்வளோதானையா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. ஆனால் எங்கேயா போனீங்க? சேப்பாக்கில் போன மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அவுட் ஆகிட்டு போகும்போது போகுது போல ஃபைட்டிங் ஸ்பிரிட் காமிக்கிறாங்க, கடப்பார் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, நாங்கள் கடப்பாரெல்லாம் ஒரு நட்ஷல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். திரும்பவும் அதே தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்டென்ட் இல்லை, டாக்டிக்ஸ் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை. எனக்கு ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் நான் நேரில் ஸ்டேடியமில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னையா சரி அடுத்த மேட்ச்லேயே மாற்றிப்பாங்க, எதுவும் மாற்றிக்கவே இல்லை, இதே மாதிரி ஆடினாங்கன்னா தோற்றுருவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பிளே ஆஃப் போகிறது சந்தேகம். இப்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் 8-9 சொல்லிட்டு 5 டைம் சாம்பியன் 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடு பிரச்சனை. இங்கே ஸ்குவாடு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. இண்டிவிஜுவலாகவே ஒருத்தவங்களும் இன்டெலிஜென்ட் தனியாக கேம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், ரோஹித் சர்மா எப்போ நல்லா ஸ்டார்ட் கொடுக்க போகிறாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதை தாண்டி சில பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. மேட்சுக்கு முன்னாடி சத்யநாராயண ராஜு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கட்டி பிடிச்சிட்டு தேத்தினது, சத்யநாராயண ராஜு வந்து சொதப்புனா அதில் சூரியகுமார் யாதவும் ஸ்கை போய் பேசுகிறது, இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் மற்றபடி மற்றவங்களாம் பேசிக்கிட்டாங்களா இல்லைன்னு கேட்டால் தெரியல. பட் மேட்சை தோற்றதுக்கான காரணம் முழுக்க மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்கிற இந்த இன்டென்ட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாமல் போனதான் காரணம். இது சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணதை விட ரொம்ப அபத்தம். பிச்சு மேலே கூட சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டு இது சொல்லக்கூடாது. தோற்றதுக்கான காரணம் மும்பை இந்தியன்ஸ் தான் முழுக்க. இந்த பக்கத்தில் என்னென்னா, நீ உனக்கு அமையுது எனக்கு அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் சத்யநாராயண ராஜு போடுற ஸ்லோயர் ரன்ஸு, ட்ரெண்ட் போல்ட் போட்ட ஸ்லோயர் ரன்ஸ், இது எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சாங்க. சாய் சுதர்ஷன் பிரித்து மேய்ஞ்சார். ஆனால் இந்த பக்கத்தில்
பிரசித் கிருஷ்ணா போட்ட ஸ்லோயர் ரன்ஸு, சிராஜ் போட்ட ஸ்லோயர் ரன்ஸு, ரபடா போட்ட ஸ்லோயர் ரன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே அடிக்க முடியல அவங்களால, ரெடியாகவே இல்லை. இப்போ தப்பு யார் மேலே, நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் மேலே சொல்லலாம். ஆனால் அதான் எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குதுல்ல. சுப்மன் கில்லை பற்றி நான் போன மேட்ச்சில் கேப்டன்சியில் ட்வீட் கூட போட்டிருந்தேன். அவர் கேப்டன்சியில் எனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த பிளேயிங் லெவல்லேருந்தே பட்லர் ரெடி ஆகிட்டார் போல, அந்த 1 பொசிஷனுக்கு ரெடி ஆகிட்டார். செட்டில்ட் ஆகி ஆடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரெடி ஆகிட்டார். 66 ரன் பவர் பிளேயில் சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் 2 பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எங்கேயும் பிசுறு இல்லாமல் ஆடுறாங்க. சுப்மன் கில் அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா எடுத்தார். அந்த ஒரு ஷாட் இல்லைன்னா சாய் சுதர்ஷன் நின்ன நேரத்தை இவர் நின்னார்னா 100, இன்றைக்கி ஒரு 100 கிடச்சிருக்கும் அகமதாபாத்தில். பட் நல்ல பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி நல்லா 2 எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர்கிட்ட இருந்து மிடில் ஓவரில் ஒரு முஜீபுர் ரஹ்மான் விடவே இல்லை. ஏன் கிளென் ஃபிலிப்ஸை சேர்க்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல, அந்த கேள்விலாம் கேட்க வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 ரன் அவங்ககிட்டேருந்து வந்துடுது, 100 120 வந்துடுது. இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆடுறவங்க ஷாருக் கான் அகைன் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு ஷார்ட் பாலுக்கு போயிட்டு. பேட்டிங்கில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்ட் அடித்த அந்த 6ஸும் அப்புறம் சாய் சுதர்ஷனோட பேட்டிங்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அவங்களை காப்பாற்றுச்சு. இதுதான் வந்து ஓரளவு ஸ்கோர் கொண்டு வந்தது. இந்த ஸ்கோரும் 10 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 ரன் அதிகம். சாய் சுதர்ஷன் ட்ரெண்ட் போல்ட்டை நேராக அடித்தார். அடுத்து ஸ்லோவர் பால் போட்டார், அதை டைம் பண்ணார். அதுக்கப்புறம் முஜீபுர் ரஹ்மான் கவர்ஸில் ஒன்று அடித்தார். அடுத்த பால் 6 1. இதுதான் வித்தியாசமே சாய் சுதர்ஷன் வர்சஸ் ஜிடி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ். ஸோ 2 பேஸ் விக்கெட்டாக ஆகியிருக்குங்கும் போது ஒவ்வொரு ஓவருக்கு ஏற்ற மாதிரி மாறி ஆடணும். அப்போது பாலை எந்த அளவுக்கு சாய் சுதர்ஷன் கவனிக்கிறாரு, எந்த அளவுக்கு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடுறாரு, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு, அகமதாபாத் கண்டிஷன் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாருங்கிறது கிளியராக தெரியுது. சாய் சுதர்ஷன் ஒவ்வொரு நாளும் கேமுக்கு இம்ப்ரூவ் ஆகுறாருங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேம்லேயும் அவரோட கிளாஸ் அவர் காமிக்கிறாரு. ஷார்ப்பாக இருக்கிறாரு. ஷார்ப்பான கிரிக்கெட்டர். தமிழ்நாட்டின் சச்சின் தெண்டுல்கர் சாய் சுதர்ஷன் நான் சொல்லுவேன். டிசிப்ளின் கிரிக்கெட் இங்கே ஆடுறது எல்லாமே. நான் இன்னொன்று செகண்ட் இன்னிங்ஸில் அவர் எடுத்துகிட்டு போகிறத நான் பார்க்கணும், அவ்வளோதான். அவனை மேட்ச்சில் பார்த்தாச்சு, அதுலேயும் நல்லாவும் பண்ணார். பவர் பிளேயில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றம். அதுக்கப்புறம் அப்படியே சர்ன்னு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முகமது சிராஜ், ரோஹித் சர்மா, ரைன் ரெக்கலர் எடுத்து பவர் பிளேயில் ஜிடியை ஜெயிக்க வச்சிட்டார் 197 ரன்னு. அதை ஜோஷ் ஆஷ்மிட் அங்கே பண்ணதை ஆர்சிபிக்கு இங்கே எக்ஸ்-ஆர்சிபிஎன் நியூ ஜிடிஎன் அது சிராஜ் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் ககேஸ்வரா கூட வழக்கம்போல் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. சாய் கிஷோர் வந்து ஒரு மாதிரி நின்று வந்துச்சு லபலம், ஒரு மாதிரி நின்று வந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு ஒரு மாதிரி முட்டிக்கு கீழே தான் போடுவேன். அந்த முட்டிக்கு கீழே போகிற பால் டவுன் த லெக் சைடு போகலாம், நேராகவும் வரலாம், மிடில் அண்ட் லெக் குத்தி இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுகிட்டே இருந்தார். ஒரு பாலும் ஒரு மாதிரி போட்டுகிட்டே இருந்தார். ஒரு லைனில் போட்டுட்டே இருந்தார். ஒரு ஸ்பீடில் போட்டு இருந்தார். சாய் கிஷோர் பிக் பண்ணவே முடியல. ஆனால் சூரியகுமார் யாதவ் மட்டும் பிக் பண்ணி நிறைய ஸ்வீப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்பின்னரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. 6 4 அடித்தார் சாய் கிஷோரை. ஆனால் சாய் கிஷோர் எங்கேயுமே அந்த இடத்துல கான்ஃபிடன்ட் உடையவே இல்லை. ஈவன் ஹர்திக் பாண்டியா நிற்கிறார். ஹர்திக் பாண்டியா ஸ்பின்னுக்கு கேட்கறதுல அடி எப்படி அடித்தாருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆடம் ஜாம்பாவெல்லாம் பறக்க விட்டார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். ஆனால் சாய் கிஷோரை அடிபணிஞ்சு தான் போனார். 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு பேட்டில் இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது ஃபேஸ் ஆஃப்லாம் இருந்துச்சு. பட் அந்த ஓவரை ரொம்ப சூப்பராக போட்டு முடிச்சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஓவர். ஒருவேளை சாய் கிஷோர் அந்த ஓவரில் இன்னும் ஒரு 15 ரன் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், மேட்ச் கதையே வேறு மாதிரி போயிருந்துருக்கு. ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. பட் மொமெண்டம் கொடுக்கவே விடலை. பிரசித் கிருஷ்ணா நான் பார்த்துருக்கேன். அந்த கோவிட் டைமில் நடந்த அந்த கோவிட் டைமில் அவர் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடும்போது மும்பை வேங்கடையில் அவுட் சைட் ஆஃப் பால் போயிட்டே இருப்பார். ஒரு மாதிரி ஆங்கிளை கிரியேட் பண்ணுவார். அந்த ஆங்கிளிங் பால் அவருக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ ஃபார் இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் அவர் பெஸ்ட் பவுலராக கூட வந்துருந்துருப்பார். பட் இந்த இன்ஜுரி இன்றைக்கி அவர் தடுக்குது. டாட் பால்ஸுங்கிறத தாண்டி ஒரு பவுண்டரி கூட கொடுக்கலங்கிறது தான் இங்கே மேட்ரு. அப்போ எந்த அளவுக்கு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு போட்டிருப்பாரு. சில ரன்னிங் கேட்ச்லாம் எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நிற்க வச்சுலாம் எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் ஒரு பவுண்டரி கூட கொடுக்காம இந்த பிச்சில் பேட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ரன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை நம்ம சரியாக டிஃபெண்ட் பண்ணாங்க. டாப் 3 நல்லா பேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரவங்க அட்டாக்கிங் இன்டென்ட் எங்கேயும் விடவும் இல்லை. 2 பேஸ் விக்கெட்டாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. போங்க, ஏறி அடிங்க. பார்த்தி பட்டேல் அங்கே இருக்கிறார், நெஹ்ரா அங்கே இங்கேயே இருக்கிறாருங்கிறதுனால அவங்க நல்லா தெரியும். கில்லுக்கும் சரி சாய் சுதர்ஷன் நல்லாவே தெரியும். ஸோ சொல்லி பேசி ஆடி ஒரு டார்கெட் செட் பண்ணி பவுலிங்கில் ஒரு சிராஜுக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஸ்பெல் ஒன்று வந்துச்சு. சிராஜ் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. ரஷித் கானுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஆனால் சாய் கிஷோருக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் சுப்மன் கில் ப்ராப்பராக யூஸ் பண்ணாரு. இன்றைக்கி சூப்பராக யூஸ் பண்ணாருங்கிறத தாண்டி அவர் பண்ணது எல்லாமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிடுது.
அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங் அண்ட் சாய் கிஷோரோட பவுலிங், சிராஜோட பவுலிங் ஸோ வேறு மாதிரியாக இருந்துச்சு. ஜெயிச்சாங்க. ஒரு மாதிரி திட்டமாக இருந்துச்சு, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜிடி லெவலாக இருந்தது, ஜெயிச்சாங்க. ஜிடி பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் டீம் ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் பண்ணலை, அட்டாக்கிங் இன்டென்ட் இல்லை, அட்டாக்கிங் அப்புறம் இன்டென்ட் ரெண்டுமே இல்லை. பேட்டிங் டாப் ஆர்டர்லேருந்து ரன் வரலங்கிறது ஒன்று இருக்குது. 11ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட்லேருந்து விக்கெட்லாம் வரணுங்கிறது இருக்குது. பவர் பிளேயே தூக்குறாங்க, பவர் பிளேயில் 2 விக்கெட் விடுறாங்க, இல்லை 1 விக்கெட் விடுறாங்க, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை இருக்குது. டெத் ஓவர்லேயும் பிரச்சனை இருக்குது நண்பா. ரன்னு கொடுக்குறாங்க நண்பா, பார்க்க முடியுது நண்பா. ஓகே டன். வீடியோ நிறைவடைகிறது. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பால்டன்ஸ் இருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்த முடியுமோ கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்துங்க. ஆரோக்கியமாக சொல்லுங்களேன், இதெல்லாம் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க, எங்களோட ஹோம் கிரவுண்டில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டி கூடலாம் மேட்ச் இருக்குல்ல, கஷ்டமான டீம் கூட ஆட போகிறாங்க. டன். வீடியோ நிறைவடைகிறது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். காலையில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் வருது. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்சோட வீலாக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல்